சொன்னால் நம்முடைய இருதயம் என்பதுதான் நம்முடைய சரீரத்திற்கு முதன்மையான காரியம். ஹல்லேலூயா. இருதயம் நின்று போச்சுன்னா ஆல் அவுட். கிட்னி 2 இருக்குது இல்லையா? ஏதாவது ஒன்று போச்சுன்னா கூட ஒன்று சமாளிச்சுக்கலாம். ஆனால் இருதயம் இருக்கிறதே ஒன்று தான். அதுவும் போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நிமிஷம் அதை நின்னாலும் நம்ம அடுத்த நிமிஷம் யாரு வேணும், அவ்வளவுதான். நமக்கு சொல்லப்படுகிறதான பெயர் அதுதான். அதுதான் நம்முடைய இருதயம் நம்முடைய சீரா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரமாணங்களை நாம் என்ன பண்ணணும்? பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதே 119 சங்கீதம் அதனுடைய 6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு போராட்டம், வெட்கம், மனுஷன் முன்னாடி நம்ம நிந்திக்கப்படுகிறோம், அவமானப்படுத்தப்படுகிறோம். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது இல்லை, மனுஷனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் தான் செவி கொடுக்கிறோம். அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், அவன் உதவி செஞ்சிருவான், இவன் உதவி செஞ்சிருவான்னு சொல்லி அவன் பேச்ச கேட்டு இவன் பேச்ச கேட்டு இல்லாத காரியங்கள் எல்லாம் செய்து 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 நாம இருதயத்தில் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய காரியங்களை விதைத்து இருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, 20 வயசுல 22 வயசுல ஹார்ட் அட்டாக் வருது. எதனால தெரியுமா? அப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுகிறாங்க? போட்டு வச்சுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பெல்லாம் ஹார்ட் அட்டாக்ன்றது யாரோ ஒருத்தர், லட்சத்துல ஒருத்தர் வரும். ஆனா இன்னைக்கு 10 பேர்ல 4 பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்? அவனுடைய இருதயம் சீரான காரியங்களை காண்பிக்கிறது இல்லை. இன்னைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற நாம ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ இல்ல கிறிஸ்துவ ஜீவியத்திலோ நாம் சரியாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்கள் இருதயங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை எப்படி சுத்தகரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையினால் மாத்திரமே உங்கள் இருதயங்களை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை சீராக வைத்துக் கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு நேராக செவி கொடுங்க. சத்திய வசனம் என்ன சொல்லப்படுகிறதோ, சத்திய வார்த்தைகள் என்ன சொல்லப்படுகிறதோ அதை நீங்க உங்க இருதயத்துல வைங்க முதலாவது. அப்புறம் அதே விஷயத்தை உன் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவன் பிள்ளை என்ன பார்க்க மாட்டேது, செய்ய மாட்டேது அப்படின்னு சொன்னா ஏன் செய்ய மாட்டேது? சின்ன வயசுல வசனத்தை நீ சொல்லி கொடுத்திருந்தா உன் பிள்ளை என்ன பண்ணும்? அதை செய்யும். இதை நீதிமொழிகள் புஸ்தகம் 4 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும்